அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஷச்சாராய மருந்தி சிகிச்சை பெற்று வரும் 16 பேரும் கவலைக்கிடமாக இருப்பதாக ஜிப்மர் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. விஷச்சாராய மருந்தி சிகிச்சை பெற்று வரும் 16 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக ஜிப்மர் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. பத்து பேருக்கு வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாக ஜிப்மர் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழகம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த 19 நபர்கள் விஷசாராயம் அருந்தியதாக ஜிப்மர் மருத்துவமனையில் நேற்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் 19 பேரில் 3 நபர்கள் நேற்று மாலையே இறந்தனர். அதனைத் தொடர்ந்து 16 நபர்களுக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் ஒரு அறிக்கையானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் 16 நபர்களும் கவலைக்கிடமாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையின் மூலம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதில் 10 நோயாளிகளுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட சிரமம் இருந்ததனால் அவர்களுக்கு வெண்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டு உயர்தர உயிர்காக்கும் சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மீதம் உள்ள 6 நோயாளிகள் தொடர்ந்து கவலைக்கிடமாக நிலையில் உள்ளதாகவும், மேலும் இது அனைத்து நபர்களும், அதாவது 16 நபர்களுமே கவலைக்கிடமான நிலையில் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கும் டயாலிசிஸ் போன்ற சிகிச்சையும் பெற்று வருகின்றனர். இதனால் இந்த புதுச்சேரியில் அனுமதிக்கப்பட்டுள்ள 19 நபர்கள் ஏற்கனவே 3 நபர்கள் இறந்துள்ளனர். மீதம் 16 நபர்களும் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களும் கவலைக்கிடமாக உள்ளதாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையானது தற்போது அறிக்கையாக மூலம் வெளியிட்டிருக்கிறது.